அது ஒரு புரிஞ்சு வைக்காது. எவ்வளோ நேரம் நம்ம புரிஞ்சு கொடுக்கணுமா வேண்டாம்? அது யாருக்காக கொடுக்கணும்? அவனுக்காக உள்ளது ஆத்மா பறந்து. இந்த ஆத்மா பறந்து போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் நம்ம மரியாதை இருக்குது. அது உள்ள வச்சுன்னா மாமா மச்சான் அது இது அப்பா தம்பி அண்ணன் மனைவி கணவன் மனைவி அது அத்தனையும் இங்க சாட்சி போறதே எத்தனை நாளும் இந்த கஷ்டம் முடிஞ்சது. இந்த சார்ஜ் போறதுதான் இங்க நம்ம தெரிஞ்சு நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கோட திருப்பி போட்டுருக்கா 1000 மாதம் முடிஞ்ச அப்புறம் அடுத்த வருஷம் எப்படிலாம் அப்படின்னு தினம் தினம் இதை எவ்வளவுதான் முடியுமோ அவ்வளவு அனுபவம் அவ்வளவு நம்ம என்னென்னலாம் முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அது எப்படி வருது 2வது பாட்டு 4வது பாட்டு 6வது அப்படி ஒரு அனுபவத்தை நாம் சொல்லுது. அது இறை அனுபவம் இறை சிந்தனைதான் வேற எதுவுமே எதிர்பார்ப்பு மற்றதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன வெளியே நீங்க கற்றுக்கிட்டாலும் அதான் நல்லா வெளியே முடியும். சொல்லி ஈஸியா பண்ணிருக்கோம். இந்த மாதிரி மாலை போடுதான் மாலை போடுறோம் நாம் மட்டும்தான் வேற யாராலும் அப்ப இறை அனுபவம் என்பதை அதிகாரத்தோடு எப்படி சொல்றாங்க? ஒரு ஆழமான இடத்துல தண்ணி என்னன்னா உள்ளூர் கூப்பிட்டு தான் இருக்கும். இங்க எப்படி இருக்கு எப்படி கேட்டுதான் இருக்கணும். இங்க நாடாளமா நேரலாமா கிளம்புறாரா அது சம்பந்தமாக இறைவனோடு நாம் ஈராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்போ அடியாரோடு சேர்ந்து போகணும். அப்படி அடியாரோட போகணும்னு ஆண்டாள் கடைசியில முதல் பாடல் பாடல் அது என்னன்னா பரத்துவம் அவருடைய மேன்மையை பற்றி என்ன நினைக்கிறோம்னா நம்ம கடற்கரை தனிமாக அந்த அவருடைய கருணையை பற்றி நினைச்சோம்னா வழங்கா தண்ணி வருது. மாற்றத்தில் இந்த அனுபவம் நினைச்சோம்னா இருப்பது தனிமாக இருக்கும். சௌலபியம் நினைச்சோம்னாக்கா மாறுவதும் தனிமாக சௌகரியம் என்று நினைச்சோம்னா கலைக்கு நேரம். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இறங்கும்போது கூட இருந்தது அதுதான் இந்த அதிகாரம் அனுபவம் ஆண்டவன் அனுபவம். இப்படி ஒரு செய்திகளை சாதாரண நாள் எவ்வளவு வீட்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. நம்ம ஒரு மணி நேரம் முடியுமே ஏன்னா இறங்கிட்டோம் வெளியில வர முடியாது. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் எந்த ஜென்மாவும் நான் தெரிஞ்சு என்னைக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ இப்போ நம்மளால வர முடியுது உட்கார முடியுது சொல்ல முடியுது. இன்னும் போற நேரத்தில் எத்தனை நடக்கும் எத்தனை இருக்க முடியாது. அப்படியே உள்ளவங்க கவனமா வர இப்படிதான் நம்மளுடைய கலவரக்காரர்கள் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டிய நிலையாக பார்க்கணும். இன்றைய ஒரே இத்துடன் நாளை காலை வேலை உள்ளம் கிளம்பினான் உள்ள ஒளியில் வெள்ளை விழிகளில் பேரளம் கேட்கிறதோ இல்லாய் வெறுந்தீராய் தெய்வம் நன்றோடு கள்ளக்கரம் தலக்கையை காலோற்று வெள்ளத்து அளவில் துரிதவந்த இனை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எடுத்து அறிந்த பேரளம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோ இருப்பார் தியாகை வாழ அரங்கன் நகர் வாழ கடலோகன் தமிழ் வாழ கடற்சூழ்ந்த மனதகம் வாழ மனவான மாமியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் பெருமானாத்திலிருந்தே கூட்டி நாளை காலை
வீட்டில் கலைஞங்க ஃபர்ஸ்ட் டவுட் கேட்கலாம் always welcome. No problem at all. Always கேளுங்க. அட மட்டும் கேட்காதீங்க. சொல்லுமா நான் உங்க பேரை கேட்கணும். நல்ல இதான் மொத்தம் கம்மிதான். ஆனால் உங்க பேர் தான் முடிச்சுமா அது அதான் ரொம்ப தேங்க்ஸ். அதான் உங்க டவுட் சரிங்க எவ்வளோ சரி நம்ம ரிலக்ஸியே நான் என்ன கொஞ்சம் அந்த ஆழ்வார நான் ஆதிவார இப்போ நான் அண்ணாவுடைய அது ஸ்டூடெண்ட் அவங்க ஆஃபீஸ்